Good morning, students. நம்ம இந்த வீடியோல சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 21 பார்க்க போறோம். அதே இதுதான் லீட் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இந்த 21 என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனோட illustration சம் நாம ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். illustration 21 போட்டிருக்கேன். இப்போ எக்ஸசைஸ் 21 வந்து நான் போடுறேன். உங்களுக்கு அது ஒர்க்காகவும் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அதனால் நான் எக்ஸசைஸ் நம்பர் 21 வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அதை முடிச்சிடுறேன், லெசன் நடத்தி முடிச்சிடுறேன். சரியா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட 2 ஒர்க்கு தான். ஒன்று ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வீடியோ பார்ப்போம். ஆனந்தன், நாராயணன் 2 பேர் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன ரேஷியோவில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 5:3. ஆனந்த், நாராயணன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்றது ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான், ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும்தான் தேவை. 5:3னா ஆனந்த் வந்து 5/8 எடுத்துக்கிறாரு, நாராயணன் வந்து 3/8 எடுத்துக்கிறாரு. ரைட்டு. அடுத்து ஆன் 1st January 2018 their capitals were 50,000 and 30,000. அதாவது ஆனந்தோடைய கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 50,000 இருக்கு, நாராயணனுடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 30,000 இருக்கு. எதுக்காக இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான என்ன பர்சன்டேஜோ அதை இந்த ஓப்பனிங் கேபிட்டலை வந்து அப்ளை பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலுக்கான அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணணும். ரைட்டு. அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஏ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுட் அட் 6% per annum. பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. 6%. எதில் 6%? அவங்களோட கேபிட்டலுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அப்போனா ஆனந்தோடைய கேபிட்டல் 50,000 இருக்கு, 50,000க்கு 6% 3,000. நாராயணனுடைய கேபிட்டல் வந்து 30,000 இருக்கு, 30,000க்கு 6% வந்து 6% வந்து 3 18 ரூபாய். ஸோ இவருக்கு வந்து 3000 ரூபாய், அவருக்கு வந்து 1800 ரூபாய். ரைட்டு. கேல்குலேஷன் நம்ம கணக்கு போடும்போது அப்படியே சைட் பை சைட் போட்டு வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் டு ஆனந்த் அண்ட் நாராயணன் 1000 and 800. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு. ஆனந்துக்கு வந்து 1000, நாராயணன் வந்து 800. சரியா? ரைட்டு. அடுத்து the net profit of the firm before considering interest on capital and interest on drawings amounted to rupees 35,000. net profit அந்த பிஸ்னஸினுடைய அந்த பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 30,000 கையில் வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே கொடுக்க போகிறாங்க. சரியா? இப்போ கணக்குள்ளே போயிடலாமா? அப்போ நமக்கு வந்து முதல்ல ஜேர்னல் என்ட்ரி, அந்த ஜேர்னல் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜேர்னல் போடும்போது மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சு சொன்னேன், பிஸ்னஸ் பார்ட்னர். சரியா? ஸோ முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்துணும். பிஸ்னஸ் சைட் பார்க்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டை அப்படியே எடுத்துக்கணும். சரி, இது அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பிஸ்னஸ்க்கு இது என்னது? இது பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அதை என்ன பண்ணு? டெபிட் பண்ணு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட். சரியா? ரைட். டேட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோ. 1st January ஆரம்பிக்கிறாங்க. கீழே கொடுத்துறாங்க given necessary journal entries prepare profit and loss account as on 31st December 2018. டேட் கொடுத்துட்டாங்க. டேட் கொடுத்துட்டாங்க 31/12/2018. அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதனால அதை டெபிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். சரி, பார்ட்னருக்கு கெயின். பிசினஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பார்ட்னருக்கு கெயின். ஏன்னா அதானே அவங்க அதுதானே ரிசீவ் பண்ண போறாங்க. பார்ட்னர் யார் யாரு? ஆனந்தன், நாராயணன். சரி, ஆனந்தனும் நாராயணனும் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணுமா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணுமான கணக்கை பார்த்துக்கணும். அசியூம் தட் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிளக்சுவேட்டிங். ஃபிளக்சுவேட்டிங்னு சொன்னா எல்லா ஐட்டம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கே போயிடுது. ஏன்னா ஃபிளக்சுவேட்டிங் மெத்தட்ல ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்போ எந்த கெயின் லாஸா இருந்தாலும் சரி கேபிட்டல் அக்கௌண்ட்ல பார்க்கும்போது முதல் வந்து ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட்.
நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் 50,000 6 by 100 ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ 500 into 6 3,000 இவருடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 30,000 into 6 by 100 ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ 300 into 6 1,800 3,000 plus 1,800 4,800 நீங்க நிறைய சொல்லிக்கலாமா interest on capital at 6% per annum right இப்போ interest on capital கான ஜர்னல் பாஸ் பண்ணிட்டோம் interest on capital இப்போ க்ளோஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் interest on capital எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் profit and loss appropriation amount இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் interest on capital தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்ப அந்த அமௌண்ட் எங்க இருக்கு பண்ண interest on capital அமௌண்ட் எங்க இருக்கு பண்ண டெபிட் இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன ஆகும் கிரெடிட் ஆகும் இப்போ interest on capital அமௌண்ட் கிரெடிட்னா profit and loss அமௌண்ட் டெபிட் அப்ப இதுல என்ன தெரியுது interest on capital profit and loss அமௌண்ட்ல டெபிட் பண்ணா க்ளோஸ் பண்ணிடலாம் சரியா இப்போ சொல்லுங்க டெபிட் முதல்ல என்ன சொல்லுங்க profit and loss appropriation account profit and loss appropriation account debit to interest on capital account interest on capital எவ்வளவு டெபிட் பண்ணிருக்கீங்க பாருங்க 4,800 அந்த 4,800 profit and loss account காணிச்சு க்ளோஸ் பண்ணலாம் interest on capital transferred interest on capital அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ரைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்றது என்னப்பா பிசினஸ் சைடு பார்க்கணும் பார்ட்னர் சைடும் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்றது பிசினஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு கெயின் ஸோ பிசினஸ்க்கு கெயின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வகையில் கெயின் அதனால அது பேர்லேயே அதை கிரெடிட் பண்ண வேண்டியதுதான் சரி பிசினஸ்க்கு கெயின் பார்ட்னருக்கு பிசினஸ் கெயின்னா பார்ட்னருக்கு லாஸு அப்போ பார்ட்னர் கிளாஸ்னா எதெல்லாம் லாஸோ பார்ட்னருக்கு லாஸோ அதெல்லாம் அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்குவாங்க அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து கிரெடிட் பண்ணணும் சரியா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பார்ட்னர்ஸ் முதல் பார்ட்னர் வந்து ஆனந்த் ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ ஆனந்துக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 கொடுத்துருக்காங்க ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் 1000 நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்னர் நாராயணன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 800 therefore interest on drawings account credit 1,800 narration எடுக்கிறோம் interest on drawings charge அப்படின்னு எழுதுறோம் சரியா ரைட் இப்போ வந்து நாம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்தாச்சு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸையும் வாங்கியாச்சு இப்போ வாங்கின இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரியா? எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இருக்கு பாருங்க, கிரெடிட்ல இருக்கு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்ன ஆகும்? டெபிட் ஆகும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அப்புறம் என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ண க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் to profit and loss appropriation account credit. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பண்ண 1000. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டு ஐட்டத்துக்கான ஜேர்னல்ஸ் வந்து போட்டாச்சு. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சார் அடுத்து என்ன சார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்து ப்ராஃபிட் ஷேர். அடுத்து என்ன பண்றோம்? ப்ராஃபிட் ஷேர். கையில வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 35,000. நெட் ப்ராஃபிட் கையில இருக்கிறது 35,000. அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம பொறுத்தவரை, ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அது லாஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா, அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கையை விட்டு போயிடுது. எவ்வளவு கொடுத்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா 4,800 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம கையில 30,200 இது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போகுது. அடுத்து பார்ட்னர் கிட்ட இருந்து என்ன பண்றாங்க? நம்மளுடைய டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நமக்கு கெயின், பிசினஸ்க்கு கெயின். அப்ப அது உள்ளது எவ்வளவு வருதுன்னா அது 1,800 வருது. அப்ப 30,200 பிளஸ் 1,800 போட்டோம்னா 32,000. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னா 32,000 ப்ராஃபிட். சரியா? எங்க இருக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆபரேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்ல 32,000 இருக்கு. ஏன்னா ப்ராஃபிட்னா கிரெடிட்ல தான் இருக்கு. எங்க இருக்குன்னா ப்ராஃபிட் எங்க இருக்கும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆபரேஷன் அக்கௌண்ட்ல இருக்கு. ரைட். சரி, இந்த ப்ராஃபிட்டை யார் ஷேர் பண்ணிட்டு போறாங்க? ஆனந்தும் ஷேர் பண்ணிட்டு போறாரு, நாராயணனும் ஷேர் பண்ணிட்டு போறாரு. இந்த ப்ராஃபிட்டை ஆனந்தும் எடுத்துட்டு போறாரு, நாராயணனும் எடுத்துட்டு போறாரு. அப்ப என்ன? ஆனந்துக்கும் கெயின், நாராயணனுக்கும் கெயின். பார்ட்னர் தனக்கு எதெல்லாம் கெயினோ அதெல்லாம் அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்குவாங்க. அப்ப இது ஆனந்துக்கும் கிரெடிட், நாராயணனுக்கும் கிரெடிட். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் யாருக்கு போயிட்டு? ஆனந்துக்கும் நாராயணனுக்கும் போயிட்டு. அப்ப இது என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஆனந்துக்கு எவ்வளவு வரணும், நாராயணனுக்கு எவ்வளவு வரணும்ன்றத பார்க்கணும். 32,000 அவங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது 5/8, இது 3/8. இந்த 5/8 3/8 என்ன வருதுன்னா ஃபர்ஸ்ட் லைட்லயே கொடுத்துருக்காங்க. ஆனந்த் நாராயணன் வந்து ஷேரிங் in a firm sharing profit and losses in the ratio of 5:3 சொல்லிருக்காங்க. 5:3னா 5/8 3/8 காமனா 8 பாருங்க. 32 8 ஆல டிவைட் பண்ணா 4 8 ஆர் 32. 3 0 3 0 4,000 காமனா 1 யூனிட் வந்து 4,000. இத 5 டைம்ஸ் ஆகும். 4 into 5 20,000. அப்ப இவருக்கு அமௌண்ட் ப்ராஃபிட் ஷேர் வந்து 20,000. சரி, இங்க நீங்க 32 அடிச்சா 4,000. 4,000 into 3 12,000. அப்ப ஆனந்த் 20,000 அவுட் ஆஃப் 32ல ஆனந்த் 20,000 எடுத்துறாரு, நாராயணன் 12,000 எடுத்துறாரு. சரி, இந்த இந்த ஜர்னல்ல வந்து ஃபைனல் ஜர்னல்ல வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி
அதனுடைய ப்ராஃபிட்டை யாருக்கு கொடுக்குறோம்? பார்ட்னருக்கு கொடுக்குறோம். அப்ப கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பேலன்ஸை டெபிட் பண்ணாதானே க்ளோஸ் ஆகும். அப்ப அதை டெபிட் பண்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் to Narayan's capital account. அது எவ்வளவு டோட்டலா இருக்குன்னா 32,000 இருக்கு. சரியா? அதுல அந்த 32ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 5/8, 32ல இவருக்கு 3/8. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 5/8ன்றது 20,000, 3/8ன்றது 12,000. கால்குலேஷன் போட்டுப்போம். இதுல தான் எடுத்துக்கணும். இந்த ஜேர்னல் கொடுத்து புரியுதுங்களா? இந்த ஜேர்னலை பேஸ் பண்ணி தான் இப்ப நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். சரியா? ரைட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ரொம்ப சிம்பிள். டி ஃபார்மேட். டி ஃபார்மேட்னா ரெண்டு பக்கம் போடக்கூடிய ஃபார்மேட். டாப் ஆஃப் மடியில டாபிக் அப்படி வரும்போது லெஃப்ட் சைடு வந்து நாம டெபிட் சைடு வச்சுக்கோம். பட் டெபிட் சைடுல இருக்கக்கூடிய பர்டிகுலர் காலம், டெபிட் சைடுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் காலம், டெபிட் சைடுக்கான அமௌண்ட் காலம். அவ்வளவுதான். இந்த பக்கம் கிரெடிட் சைடு, கிரெடிட் சைடுக்கான பர்டிகுலர் காலம், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் காலம், நெட் அமௌண்ட் காலம். டாப் ஆஃப் மணில டாபிக் என்ன டாபிக் எழுத சொல்றாங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் for the year ended. என்ன டேட் போட்டோம்? 31st December 2018. ரைட். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் உடைய ஃபார்மட் என்ன? ரீகால் பண்ணுங்க. சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மெயினா தேவையே ப்ராஃபிட் தான். அந்த ப்ராஃபிட்டை கொண்டாந்து கிரெடிட் பண்ண போறோம். அப்ப கிரெடிட் சைட்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். அப்ப கிரெடிட் சைடு வந்து கிரெடிட் சைடு வந்து என்ன எழுதுறேன் நானு? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுத போறோம். ப்ராஃபிட் பாருங்க, லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராஃபிட் அந்த டில சில கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 35,000 கொடுத்துருக்காங்க. 35,000 ப்ராஃபிட்டோட கிரெடிட் பண்ண வேண்டிய ஐட்டம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எழுதுறோம். அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, அந்த அமௌண்ட் அப்படியே எடுக்கிறோம். ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா 1000, நாராயணனுக்கு வந்து 800. ரெண்டு ஆட் பண்ணா 1800. அவ்வளவுதான். கிரெடிட் சைடு முடிஞ்சது. ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை ஒரு பார்ட்னருக்கு என்ன தனித்தனியா காமிச்சு டோட்டல் பண்ணி நெட் அமௌண்ட் காலத்துல போட்டுட்டேன். அடுத்து டெபிட் சைடு தான். டெபிட் சைட்ல பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும்தான் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்
கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு ஆனந்த் முதல் ஆனந்த் அமௌண்ட் அவங்க கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் கொடுக்கல, அது பதில் கேபிட்டலும் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ கேபிட்டல் எடுத்துட்டு பர்சன்டேஜ் எடுத்துங்க. 50,000 into 6/100 3,000. சரியா? ரெண்டு ஜீரோ கட் பண்றேன். 500 இருக்கு, 500 into 6 3,000. நெக்ஸ்ட் பர்சன், நெக்ஸ்ட் பார்ட்னர் வந்து நாராயணன். நாராயணனுடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 30,000 into 6/100. இப்போ ரெண்டு ஜீரோ கட் பண்றேன். 300 இருக்கு, 300 into 6,800. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா டோட்டலா நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு கொடுக்குறேன்னா 4,800. சரியா? ரைட். அவ்வளவுதான். நம்ம வந்து ஏவும் போட்டாச்சு, பியும் போட்டாச்சு, சியும் போட்டாச்சு, 3 என்ட்ரியுமே கொண்டாந்து போட்டாச்சு. அப்ப என்ட்ரி எல்லாமே போட்டாச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன? டோட்டல் பண்ண வேண்டியதுதான். ஸோ டோட்டல் பண்ணும்போது மட்டும் நான் ஞாபகமா எழுத சொல்லியிருக்கேன், நீ கடைசியா எந்த லைன் எழுதிருக்கியோ அதுல இருந்து ஒரு 4-5 லைன் விட்டுட்டு, கடைசியா இந்த லைன் வந்தா இதுல இருந்து ஒரு 5 லைன் விட்டுட்டு டோட்டல் பண்ணு. ஏன்னா நமக்கு இன்னும் ரைட் ஆஃப் இருக்கு, டோட்டல் பண்ணிட்டாலே முடிஞ்சில்ல, இன்னும் ரைட் ஆஃப் இருக்கு, அதுக்காக அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். எப்பவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அமௌண்ட் கிரெடிட் தான் பாருங்க. 36,800. அப்படியே இந்த பக்கம் வாங்க, சேம் லைன்ல வாங்க. சரியா? கிரெடிட் சைடு டோட்டல் பண்றோம், கிரெடிட் சைடு டோட்டலே டெபிட் சைடுக்கு பிளேஸ் பண்றோம். அடுத்து நாமளா எழுத வேண்டியது என்ன? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதிட்டு இந்த டோட்டல் எடுத்து இங்க எழுதணும். சார் டோட்டல் கெயின் வந்து எனக்கு 36,800. கிரெடிட் சைடுல இருந்து கெயின், டோட்டல் கெயின் வந்து எனக்கு 36,800. அதுல டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைட்ல இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் முன்னாடி என்ன அமௌண்ட் இருக்கோ அது நம்ம எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டோட்டல் கெயின்ல இருந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா 4,800. அப்போ மிச்சம் கையில என்ன இருக்கு? 32,000 இருக்கு. சரியா? முதல்ல கிரெடிட் சைடு டோட்டல் பண்றேன், அதே டோட்டல் டெபிட் சைடு போறேன். டெபிட் சைடு போட்ட உடனே என்ன எழுதணும்? நம்ம ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதணும். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதணும்னா கீழே என்ன எழுதணும்? இந்த டோட்டல் கெயின், அதாவது அந்த டோட்டல் நம்ம கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணா நீங்க போட்டோம் இல்லையா, அதை இங்க எழுதுறோம். எழுதிட்டு என்ன பண்ணணும்? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம டெபிட் பண்ணிருக்கோமோ, இங்க ஒரு ஐட்டம் தான் டெபிட் பண்ணிருக்கோம், என்னெல்லாம் டெபிட் பண்ணிருக்கோமோ அதை டோட்டல் பண்ணி கொண்டாந்து மைனஸ் பண்றது. அப்ப இந்த டோட்டல் கெயின்ல இருந்து இந்த டோட்டல் லாஸ் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது தான் ப்ராஃபிட். அதுதான் நீ ஷேர் பண்ணி போற, அதனால தான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு. இப்ப 32 வந்துருச்சா? அதுதான் இங்க ஜேர்னல்ல நம்ம பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் யாருக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்? யார் பார்ட்னரோ அவங்களுக்கு ஆனந்த். அடுத்த பார்ட்னர் வந்து நாராயணன். சரி, ரெண்டு பேருக்குமே 32ல வந்து ரைட்ஸ் இருக்கு, ஷேர் இருக்கு. அந்த ஷேர் எவ்வளவுங்கிறதா கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டாங்க. 5:3. ஸோ 5:3னா ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணு. 5 + 3 8. அப்பனா ஆனந்த பொறுத்த வரைக்கும் 5/8, நாராயணனை பொறுத்த வரைக்கும் 3/8 into 5/8 into 3/8. அப்ப காமனா வந்து நமக்கு 8 எதை? 32,000. அப்போ ஒரு 8 8 4 32, 3 0க்கு 3 0, 4,000. ஆனந்தன் பாருங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணா ஆனந்தோடைய போர்ஷன் 5 into 4,000 20,000. நாராயணன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நாராயணனுடைய போர்ஷன் 3 into 4 12,000. டோட்டல் பண்ணிங்க. அதே 32 தானே வரும். 32 தான் தெரியும், 32 புரியுதா? இப்ப பாருங்க 32 plus 30, 32 plus 4 36, 36,800. சரியா? திரும்ப அகைன் சொல்றேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ன்றது ரொம்ப சிம்பிளான அக்கௌண்ட். ப்ராஃபிட்டை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எங்க ஸ்டார்ட் பண்ண போறேன்னா கிரெடிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். கிரெடிட்ல ஸ்டார்ட் பண்றேன், டெபிட்ல முடிக்கிறேன். கிரெடிட்ல எதாவது ஸ்டார்ட் பண்றேன், ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்ன அவன் என்ன கொடுத்துருந்தா
நாம் இங்க உள்ள கொண்டு வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதி அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்றேன். ரைட். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிரெடிட் தான்ப்பா, ஒரு ஐட்டம் தான் கிரெடிட். அது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கிரெடிட்? இந்த பிசினஸ் பார்ட்னர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணு. ஏன்னா பார்ட்னர் தான் டிரா பண்ணியிருக்காரு அமௌண்ட் எடுத்திருக்காரு சொந்த செலவுக்காக. வெளியே கடாமனா வட்டி கொடுக்கணும் இல்லையா? இது பிசினஸ்ல இருந்தே எடுத்துக்காரு. அப்ப அந்த பிசினஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. அப்ப பிசினஸை பொறுத்த வரைக்கும் இது கெயின், அதனால கிரெடிட் பண்றோம். சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவ்வளோ. அப்படின்னா மேக்சிமம் எவ்வளோ பெரிய கணக்காக இருந்தாலும் கிரெடிட் சைடில் இந்த ரெண்டு ஐட்டத்தை தவிர ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் எழுதி ஒரு பார்ட்னருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தனித்தனியாக காமிச்சு அப்புறம் டோட்டல் பண்ணி போட்டேன். இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்தது? கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நீ பர்சன்டேஜ்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய சம் 12th இல்லை. சரியா? ஸோ அமௌண்ட்டை போடுறோம். ஆனந்தம் 1800 ரிசீவ் பண்ணியிருக்கோம், நாராயணத்துக்கு வந்து 800 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் 1800 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இது ஏற்கனவே ஒரு கெயின், ப்ராஃபிட் ஒரு கெயின், இந்த டிராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஒரு கெயின். அப்போ டோட்டல் கெயின் வந்து 36,800. இந்த கெயின் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல் செலவு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து டெபிட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டாகவும் கொடுப்பாங்க, பர்சன்டேஜாகவும் கொடுப்பாங்க. இந்த கணக்கில் நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கணும் கணக்கில். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஆனந்தனுக்கு 50,000 கொடுத்துருக்காங்க, நாராயணனுக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க சொல்றாங்கன்னா 6%. அப்போ 50,000 6% வந்து 3,000, 30,000 6% வந்து 1,800. அப்போ டோட்டலா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு செலவழிச்சிருக்கோம்னா 4,800 செலவழிச்சிருக்கோம். அப்ப எவ்வளவு கெயின் பண்ணிருக்கோம்? 36,800. எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்? 4,800. அப்ப 36,800ல இந்த 4,800 லெஸ் பண்ணா மிச்சம் இருக்கிறதா நாம ஷேர் பண்ணிக்க வேண்டிய ப்ராஃபிட். ஓகேவா? மிச்சம் எவ்வளவு கையில இருக்கு? ப்ராஃபிட் 30,000 இருக்கு. யார் ஷேர் பண்ணிக்க போறாங்க? பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ் உடைய பேர் என்ன? ஆனந்த், நாராயணன். ஸோ ஆனந்துக்கும் 32ல ஷேர் இருக்கு, நாராயணனுக்கும் 32ல ஷேர் இருக்கு. அந்த ஷேர் தான் எவ்வளவு? அந்த ஷேர் தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 5:3. இப்போ 5:3 5 + 3 8. 5/8 3/8. ஆனந்தனுக்கு 5/8, நாராயணனுக்கு 3/8. ஸோ அந்த 5/8 தான் 32ல 5/8 தான் 20,000, நாராயணனுக்கு 3/8 தான் 12,000. சரியா? அவ்வளோதான் கணக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதை வந்து பார்த்துட்டு இதுக்கு இல்லுஸ்ட்ரேஷனும் நடத்திருக்கு. இப்போ எக்ஸசைஸும் போட்டுட்டேன். எக்ஸசைஸ் உனக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் பண்ணாதவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி கண்டிப்பாக வந்து சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.